இந்த ரீசன்னால தான் லைட்டரை யூஸ் பண்ணி ஃப்ளேம் த்ரோயரை வந்து பத்த வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் 2 அப்போ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து பேட்டரி இக்னிட்டடான ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காடுகள் உபயோகப்படுத்தும் போது இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குது. அதனாலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா லைட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. லைட்டர் யூஸ் பண்ணும்போது ஆபரேட்டரும் சேர்ந்து எரிஞ்சிருக்காரே தவிர என்ன காரணம்னா ஃப்ளேம் த்ரோயர்ல இருக்கிற ஃபியூல் வந்து வெளியில வந்துரும்ல. அப்ப பத்த வைக்கும் போது அதோட சேர்ந்து ஆபரேட்டரும் சேர்ந்து எரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்னால தான் லைட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ரோபோவை வில்லன் வந்து ஓட்டிட்டு வருவாரு. அதை வச்சு ஃபைட் பண்ணுவாரு தெரியுமா? அதை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரோபோட் இருந்தா நல்லா இருக்கும்ல மிலிட்டரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு ரோபோட் சீனாவை சேர்ந்த ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்காங்க. இதோட வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 500 கிலோ இருக்கும். இந்த ரோபோட்டை உள்ள பைலட் உட்கார்ந்தும் ஆப்ரேட் பண்ண முடியும். இது தனியாவும் வேலை செய்யும். ஆனா முக்கியமான விஷயம் இந்த ரோபோட் மனிதர்கள மாதிரி நடக்கக்கூடியது, 4 கால்லயும் நடக்கக்கூடியது. இந்த மாதிரி 2 ஆப்ஷனா வந்து இதை ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இதோட விலை மட்டும் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட இந்திய பணத்துல இதோட விலை 5 கோடி ரூபாய் வரைக்கும் வருது. இந்த ரோபோட் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா பேட்டிலுக்கு போகும்போது இன்னமே ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ரோபோட்ஸ் தான் தேவை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த ரீசன்னால தான் ஜப்பான் சோல்ஜர்ஸ் ரொம்ப சவுண்டா கத்துவாங்க நைட் டைம்ல அட்டாக் பண்ணும்போது. அப்படி கத்தும்போது அமெரிக்கா சோல்ஜர்ஸ் வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஃபயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ஜாப்பனீஸ் வீரர்கள் அவங்க இருக்கிற எக்ஸாக்டான லொகேஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சுத்து போட்டு அவங்கள சுற்றுவாங்க அப்படிங்கறத முக்கியமான விஷயம். பகல் நேரத்துல போடுற சண்டையை விட நைட் நேரத்துல போடுற சண்டை அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தானதும் கூட.